திருச்சிற்றம்பலம். சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீத்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தர செய்த நால்வர் பொற்றாழியம் எம் உயிர் துணையே. இன்னைக்கு நாம பார்க்க போகிறது மாணிக்க வாசகர் அருளி செய்த திருக்கோவையார். இந்த திருக்கோவையாரில் 14 இரவுக்குறி. இந்த மாணிக்க வாசகர் அருளிய திருக்கோவை 8ஆம் திருமுறையாக மலர்கிறது. 8ஆம் திருமுறைன்னா நம்ம திருவாசகம் மட்டும் நினச்சிக்கிட்டு இருப்போம். இந்த திருக்கோவையாரும் 8ஆம் திருமுறையில் வருது. ஏன்னா சிவபெருமான் பாவை பாடின வாயால் கோவை பாடுங்க அப்படின்னாரு. மாணிக்க வாசகரும் அருமையாக பாடியிருக்காரு. இதெல்லாம் நீங்கள் பாட முடியல அப்படின்றவங்களாம் வருத்தப்படாதீங்க. இந்த திருக்கோவையை நீங்கள் கேட்டாலே போகிறோம், சிவபெருமானுடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் நம்மளுக்கு கிடைக்கும். ஏன்னா அவருக்கு திருக்கோவை பாடுறது ரொம்ப பிடிக்கும். அதனால தான் திருவாசகத்தை பாடின நீங்கள் அதில் திருவம்பாவை பாடினீங்க இல்லையா, அந்த வாயால் திருக்கோவையும் பாடுங்க அப்படின்னுட்டார். மாணிக்க வாசகரும் அருமையாக திருக்கோவையை பாடி வச்சுருக்காரு. அதை நாமும் பாடிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி 14 இரவுக்குறி. அதில் 33 பாடல்களை கொடுத்துருக்காரு. நம்ம 4 பாடலாக நம்ம பார்ப்போம். ஒவ்வொரு 4 பாடலாக பார்த்துக்கிட்டு வருவோம். திருச்சிற்றம்பலம். இது நல்ல எல்லாம் தெரிஞ்சவங்க நிறைய ஒரு பாடல் மட்டுமே பாடியிருக்கிறாங்க. பாடி அதுக்கு இது பண்ணியிருக்காங்க. நம்ம ஒன்றையும் தெரியலனாலும் தேவாரம் திருவாசகத்தை கண்டிப்பாக படிக்கணும். நம்ம எல்லாம் தெரிஞ்சு இருக்கிறவங்க இதை பார்த்து குறை கூறாதீங்க. ஏன்னா எங்களை மாதிரி தேவாரம் திருவாசகம் திருப்புகழ் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கு போய் சேரணும்னு போடுற பதிவு. நீங்கள் அனைவரும் எங்களுக்கு நல்ல ஆதரவு கொடுத்து மென்மேலும் சப்ஸ்கிரைபர் உயர வழி பண்ணுங்க. திருச்சிற்றம்பலம். இந்த பதிகத்தை சிதம்பரம் தலத்தில் பாடியிருக்காரு. இப்போ நம்ம பாடுவோம். திருக்கோவையார் 8ஆம் திருமுறை 14 இரவுக்குறி. இரவுக்குறி வேண்டல் பேரின்பக் கிளவி. இரவு குறி துறை 33 அருளே சிவத்தோடி ஆக்கியால் அருமை தெரிய வற்புறுத்தி சிவனது கருணையின் இச்சை பலவும் எடுத்து எடுத்து அருளல் மருந்து நம் அல்லல் பிறவிப்பிணிக்கு அம்பலத்து அமிர்தாய் இருந்தனர் குன்றில் நின்று ஏங்கும் அருவி சென்று நிகழப் பொருந்தின மேகம் புதைந்து இருள் தூங்கும் புனை இரும்பின் விருந்தினன் யான் உங்கள் சீரு அதனுக்கு வெல்வலையே. கொலு. நள்ளிருள் குறியை வள்ளல் நினைந்து வீங்கு மென்மூளை பாங்கிக்கு உரைத்தது. 2 வழியருமை கூறி மறுத்தல். விசும்பினுக்கு ஏணி நெறியன்ன சின்னரி மேல் மழை தூங்கு அசும்பினில் துண்ணி அலை நுழைந்தால் ஒக்கும் ஐய மெய்யே இசும்பினில் சிந்தைக்கும் ஏறற்கு அரிது எழில் அம்பலத்து பசும் பனி கொடுமிளைந்தான் மலையத்து எம் வாழ்பதியே. கொலு. இரவரால் ஏந்தல் கருதி உரைப்ப பருவரல் பாங்கி அருமை உரைத்தது. 3 நின்று நெஞ்சுடைதல். மாற்றேன் என வந்த காலனை ஓலமிட அடர்த்த கோற்றேன்
குளிர்த்தில்லை கூத்தன் கொடுங்குன்றின் நீள்குடுமி மேல் தேன் விரும்பு முடவனைப் போல மெலியும் நெஞ்சே ஆற்றேன் அறிவைக்கு நீ வைத்த அன்பினுக்கே. கொலு பாங்கி விளங்க பருவரை நாடான் நீங்கி விளங்காது நெஞ்சுடைந்தது. 4 இரவுக்குறி நேர்தல். கூலி நிறைக்க நின்று அம்பலத்து ஆடி குறை கழற்கீழ் தூளி நிறைத்த சுடர் முடியோய் இவள் தோல் நசையால் ஆளி நிறைத்து அடல் ஆணைகள் தேரும் இரவில் வந்து மீளி உரைத்து வினையேன் உரைப்பது என் மெல்லியற்கே. கொலு தடவரை நாடான் தளர்வு தீர மடநடை பாங்கி வகுத்து உரைத்தது. பாருங்க எவ்வளோ அருமையான திருக்கோவையார். இதையெல்லாம் நம்ம பாடும்போது சிவனுடைய நினைப்பில் இருந்தோம். நம்மளுக்கு எதுவும் தெரியாது, தேவாரம் திருவாசகமே எங்களுக்கு தெரியாது. திருக்கோவைன்னு ஒன்று இருக்கா அப்படின்ட்டு கேட்குறவங்களுக்கு திருக்கோவையார்னு நம்ம மாணிக்க வாசகர் அருளி செய்தது. இது பாடினாதான் நம்ம மொத்தத்தையும் படித்ததுக்கான பரிபூர்ணம் நம்மளுக்கு கிடைக்கும். ஆகையினால இதை பாடணும், நிறைவு வரும். முற்றோதல் பண்ணுறோம், இதையும் பண்ணாதான் முழு முற்றோதல் ஆகும். கூலி நிறைக்க நின்று அம்பலத்து ஆடி குறை கழற்கீழ் தூளி நிறைத்த சுடர் முடியோய் இவள் தோல் நசையால் ஆளி நிறைத்து அடல் ஆணைகள் தேரும் இரவில் வந்து மீளி உரைத்தி வினையேன் உரைப்பது என் மெல்லியற்கே. அருமையாக சொல்கிறார் பாருங்க. மாற்றேன் என வந்த காலனை ஓலமிட அடர்த்த கோற்றேன் குளிர்த்தில்லை கூத்தன் கொடுங்குன்றின் நீள் குடுமி மேல் தேன் விரும்பு முடவனைப் போல மெலியும் நெஞ்சே ஆற்றேன் அறிவைக்கு நீ வைத்த அன்பினுக்கே. முடவன் கொம்பு தேனுக்கு ஆசைப்பட முடியுமா? அந்த மாதிரி அப்படி ஆசைப்பட்டாலும் இறைவனுடைய திருவருள் இருந்தால் அந்த முடவனுக்கும் இந்த தேன் கிடைக்கும். அது மாதிரி இந்த முடவர்களாகிய நம்மளுக்கும் திருவாசகம் என்னும் தேன் கிடைச்சிருக்கு. அதன் மூலம் திருக்கோவையாருங்கிற இந்த அருமையான கோவையும் கிடைச்சிருக்கு. இதையெல்லாம் நாம் படித்து சிவபெருமானுடைய தில்லை கூத்தனுடைய பேரருளை பெறணும். இதை மாணிக்க வாசகர் அருமையாக அருளி செய்திருக்காரு. இதை கேட்டு அனைவரும் நல்வழிப்படணும். ஓம் நமச்சிவாயம். நல்லதே நடக்கும். எங்கும் இறை அருள் பெருகட்டும். திருச்சிற்றம்பலம். மாணிக்க வாசகர் திருவடிகளே போற்றி போற்றி.